உலகில் ஏன் 1% பேர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் என்றும் 99% பேர் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஜாம்பவானுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் அதிர்ஷ்டம் அல்ல, அது கடின உழைப்பும் அல்ல. வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் நாளை முடிக்கும் மனநிலைதான். இரவின் அந்த நேரம், நீங்கள் உறங்கப் போகும் அந்த தருணம், உறங்குவதற்கு மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் மாபெரும் புதையலை திறப்பதற்கான நேரம். இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடும். இது சாதாரண ஊக்கமல்ல, இது ஒரு பழங்கால அறிவியல். நமது வேதங்களிலும் உபநிடதங்களிலும் மறைந்துள்ளது. அதனால் இதை தவறாக பயன்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு முன் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் பணயம் வைத்த ஒருவரை பற்றி யோசித்து பாருங்கள். தன் கனவிற்காக இரவும் பகலும் உழைத்தவர். அவர் வியர்வை சிந்தினார், தூக்கமில்லாத நிரவுகளை தியாகம் செய்தார். ஆனால் இறுதியில் அவருக்கு என்ன கிடைத்தது? தோல்வி மட்டுமே. அவன் இரவில் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை வெறித்துப் பார்க்கிறான். தான் எங்கே தவறிவிட்டேனோ என்று யோசிக்கிறான். அவன் கண்களில் கண்ணீர் திரள்கிறது. ஆனால் அவனால் அழ முடியவில்லை. ஏனென்றால் அவன் தன் குடும்பத்தின் முன் வலிமையாக இருக்க வேண்டும். அவன் உள்ளுக்குள் நொறுங்கிப் போயிருக்கிறான். ஒருவேளை கடவுளோ அல்லது இந்த பிரபஞ்சமோ தனக்கு எதிராக இருப்பதாக அவன் உணர்கிறான். நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்தீர்களா? நீங்கள் எப்போதாவது கத்த வேண்டும் என்று விரும்புவது போல, ஆனால் எந்த சத்தமும் வெளிவராதது போல உணர்ந்தீர்களா? உங்கள் வாழ்வில் ஒருமுறையாவது இந்த இயலாமையை, இந்த வலியை நீங்கள் உணர்ந்திருந்தால், இப்போதே கருத்து பெட்டிக்கு சென்று நான் இதை உணர்கிறேன் என்று தட்டழியுங்கள். ஏனென்றால் இன்றைய அமர்வு இந்த வலியை தங்களின் மிகப்பெரிய வலிமையாக மாற்ற விரும்பும் மக்களுக்காக மட்டுமே. நீங்கள் இப்போது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போதுதான் நீங்கள் மாற தயாராக இருக்கிறீர்கள் என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்த முடியும். இன்று நாம் விவாதிக்கப் போகும் இந்த நுட்பம் நவீன நரம்பியல் அறிவியலில் ஸ்லீப் புரோகிராமிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நமது பண்டைய கலாச்சாரத்தில் இதை யோக நித்ரா மற்றும் கனவு தியானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த இரகசிய அறிவு. தாமஸ் எடிசன் போன்ற மாபெரும் விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்காக பயன்படுத்தியது. மேலும் பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் நாகரிகத்தை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்தியது. ஆனால் இன்றைய உலகில் நாம் அதை மறந்துவிட்டோம். தூங்குவதற்கு முன் நம் கைபேசிகளில் உலகின் குப்பையை பார்க்கிறோம். நகர்மறையான செய்திகளை பார்க்கிறோம். அந்த நகர்மறை அதிர்வுடனேயே உறங்கிவிடுகிறோம். பிறகு நம் வாழ்வில் ஏன் எதுவும் நல்லதாக நடக்கவில்லை என்று புலம்புகிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உறங்குவதற்கு முன் அந்த 2 நிமிடங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த 2 நிமிடங்களை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால், உலகில் எந்த சக்தியாலும் நீங்கள் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, பிரபஞ்சத்தில் எது உள்ளதோ அது உடலிலும் உள்ளது. நீங்கள் உறங்கச் செல்லும்போது வெறுமனே கண்களை மூடுவதில்லை. நீங்கள் ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கு நகர்கிறீர்கள். இது உங்கள் நனவு மனம் அல்லது உங்கள் பகுத்தறிவு மனம் உறங்கும் நேரம் மற்றும் உங்கள் ஆழ்மனம் முழு விழிப்புடன் இருக்கும் நேரம். இந்த நேரத்தில்தான் நீங்கள் கொடுக்கும் எந்த கட்டளையையும் உங்கள் மூளை ஒரு உத்தரவாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த தொடங்கும். நவீன நரம்பியல் ஆய்வுகள் நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் மூளை ஒரு பீட்டா நிலையில் இருப்பதாகவும், அந்த நிலையில் நீங்கள் பகுத்தறிவு மற்றும் பயத்தால் சூழப்பட்டிருப்பதாகவும் நிரூபித்துள்ளன. ஆனால் உறங்குவதற்கு சற்று முன்பு உங்கள் கண்ணிமைகள் கனக்கத் தொடங்கும் போது உங்கள் மூளை ஒரு ஆல்பா நிலைக்குள் நுழைகிறது, பின்னர் ஒரு தீட்டா நிலைக்குள் நுழைகிறது. விஞ்ஞானிகள் இதை ஒரு ஹிப்னாட்டிக் நிலை என்று அழைக்கிறார்கள். இது உங்கள் நனவு மற்றும் ஆழ்மனங்களுக்கு இடையிலான திரை மிகவும் பலவீனமாக இருக்கும் நிலை. தாமஸ் எடிசன் போன்ற மேதைகள் தங்களின் மிகவும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு இந்த நிலையில்தான் தீர்வுகளை கண்டறிந்தனர் என்பதற்கு வரலாறு சாட்சி. எடிசன் அடிக்கடி ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் கையில் ஒரு இரும்பு பந்தை வைத்துக்கொண்டு சிறு தூக்கம் போவார்.
அதனால் அவர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும்போது அந்த பந்து கீழே விழுந்து அவரை எழுப்பிவிடும். அரை உறக்கம் அரை விழிப்பு நிலையில் தனது பகுத்தறிவு மனம் ஒருபோதும் கற்பனை செய்யாத எண்ணங்களை பெறுவதால் அவர் இதை செய்தார். ஆனால் நமது முனிவர்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டனர். மாண்டூக்கிய உபநிடதம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் மற்றும் துரியம் என 4 விதமான உணர்வு நிலைகளை விவரிக்கிறது. இன்று உலகம் ஈர்ப்பு விதி அல்லது ஆழ்மன நிரலாக்கம் என்று அழைப்பது உண்மையில் நமது வேதங்களிலிருந்து வரும் தீர்வு காணும் மொழிவியலாகும். பிரபஞ்சம் அதிர்வுகளால் ஆனது என்றும் ரிக்வேதம் கூறுகிறது. உறங்குவதற்கு முன் ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்திருக்கும் போது அதை பிரபஞ்ச பேரறிவிடம் நேரடியாக ஒப்படைக்கிறீர்கள். இது நீங்கள் கூகுளில் ஏதாவது தேடி என்டர் பொத்தானை அழுத்துவது போன்றது. என்டர் பொத்தானை அழுத்திய பிறகு முடிவு தோன்றுமா என்று நீங்கள் கவலைப்படுவதில்லை. சர்வர் அதன் வேலையை செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். அதேபோல படுக்கைக்கு செல்வதற்கு முந்தைய அந்த 2 நிமிடங்கள் உங்கள் மூளையின் என்டர் பொத்தான் ஆகும். பண்டைய எகிப்திலும் உறக்க கோழிகள் இருந்தன. அங்கு மக்கள் தங்கள் நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஒரு குறிப்பிட்ட வழியில் உறங்கினார்கள். உறக்கத்தின் போது ஆன்மா கடவுள்களுடன் தொடர்பு கொள்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். கிரேக்க தத்துவத்திலும் அடைகாத்தல் என்ற ஒரு முறை இருந்தது. அதில் மக்கள் பதில்களை கண்டறிய கோவில்களில் உறங்கினார்கள். இதன் பொருள், இந்த அறிவு இந்தியாவிற்கு மட்டுமுரியதல்ல. உலகமெங்கும் உள்ள மாபெரும் நாகரிகங்கள் உறக்கம் என்பது உடலுக்கு ஒரு ஓய்வே மட்டுமல்ல, அது ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு இடம் என்பதை அறிந்திருந்தன. ஆனால் கலியுகத்தில் நாம் இந்த ஞானத்தை மறந்துவிட்டோம். இன்றைய நவீன வாழ்க்கை முறை நம்மை மிகவும் பரபரப்பாக்கி விட்டதால் உறக்கத்தை வெறும் நேர விரயம் என்று கருதுகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்பினாலும், அது பணமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது மன அமைதியாக இருந்தாலும் சரி, அதற்கான பாதை உங்கள் ஆழ்மனதின் வழியாகவே செல்கிறது. நீங்கள் நாள் முழுவதும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், எத்தனை புத்தகங்களை படித்தாலும், உங்கள் இரவு நேர திட்டமிடல் தவறாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள். இதுதான் கசப்பான உண்மை. நான் மிகவும் கடினமாக உழைத்தும் தோல்வியடைந்தேன் என்று சொல்பவர்கள் பகலில் தங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு இரவில் தங்களின் எதிர்மறை சிந்தனையால் அறியாமலேயே தங்கள் கனவுகளை அழித்துக் கொள்வதாலேயே அவ்வாறு கூறுகிறார்கள். இப்போது சிவபெருமான் தனது சூத்திரங்களில் விவரித்துள்ள அந்த முறையை பற்றி, அந்த உன்னதமான நுட்பத்தை பற்றி பேசுவோம். விஞ்ஞான பைரவ தந்திரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தியானத்தின் மூலம் சூன்யத்திற்குள் நுழைவது எப்படி என்று விளக்குகிறார். நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பு இதையே தான் செய்ய வேண்டும். படுக்கையில் படுத்து உங்கள் உடலை முழுமையாக தளர்த்துங்கள். யோகாவில் இதைத்தான் நாம் சவாசனம் என்றழைக்கிறோம். உடல் உறங்கி மனம் விழித்திருக்கும் அந்த மாயாஜால நம்மிடம். இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் மனம் அமைதியடைய தொடங்கியவுடன் நீங்கள் விடை அறிய விரும்பும் கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கேள்வி உங்கள் தொழில், உறவுகள் அல்லது உங்கள் உடல் நலத்தை பற்றியதாக இருக்கலாம். ஆனால் 99% மக்கள் இங்கு செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், கேள்வியை கேட்ட பிறகு அவர்களே பதிலை பற்றி சிந்திக்க தொடங்கிவிடுகிறார்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டியதில்லை. உங்கள் தர்க்கரீதியான மனதை பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒரு இருண்ட அறையில் கைவிளக்கை ஏற்றுவது போல கேள்வியை உங்கள் மனதில் வெறுமனே வைத்திருங்கள். ஒரு விதையைப் போல கேள்வியை உங்கள் மனதில் பதிய விடுங்கள். பின்னர் சாட்சி உணர்வு நிலைக்குள் நுழையுங்கள். சாட்சி உணர்வு என்றால் சாட்சி உணர்வுதான். எந்தவித தீர்ப்புமின்றியும் கவலையின்றியும் வெறுமனே கவனியுங்கள். பகவத்கீதையில் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன் செயல்களை செய்பவனே யோகி என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இங்கே உங்கள் செயல் கேள்வியை கேட்டுவிட்டு தூங்கச் செல்வதுதான். பதில் என்பது நீங்கள் கடவுள், பிரபஞ்சம் அல்லது ஆழ்மனம் என்று அழைக்கும் அந்த உன்னத சக்தியின் செயல். ஒரு கேள்வியை கேட்ட பிறகு நீங்கள் அமைதியடையும் போது உங்கள் மனம் அதை ஒரு புதிராக அல்ல, ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது. உளவியலில் ஜெய்கார்னிக் விளைவு என்ற ஒரு சொல் உள்ளது. இதன் பொருள்,
நமது மூளை முழுமையற்ற விஷயங்களை நினைவில் கொள்கிறது என்பதாகும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கான பதிலை கண்டுபிடிக்காமல் தூங்கச் செல்லும்போது உங்கள் மூளை நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நியூரான்களுக்கு இடையே புதிய இணைப்புகள் உருவாகின்றன. பழைய தரவுகள் ஆராயப்படுகின்றன. உங்கள் ஆழ்மனம் உங்களை உங்கள் பாஸ்ட் நினைவுகளுடன், அனுபவங்களுடன் மற்றும் உலகின் ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் இருக்கும் அந்த பிரபஞ்ச அறிவு களஞ்சியத்துடன் இணைக்கிறது. வேதங்களில் இது ஹிரண்ய கர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறது. என்றால் அனைத்தும் தோன்றும் பொன்னான கருவுரை என்று பொருள். இந்த செயல்முறை மிகவும் சக்தி வாய்ந்தது. சில சமயங்களில் நீங்கள் ஒரு கனவிலேயே பதிலை காண்பீர்கள். அல்லது மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு திடீர் யோசனை தோன்றும். இதை நாம் ஞானோதயம் என்று அழைக்கிறோம். சில சமயங்களில் நீங்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களின் வாயிலிருந்தே உங்கள் பதிலை தெரிவீர்கள். இது ஒரு அற்புதம் அல்ல, இது குவாண்டம் இயற்பியல். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுடன் உறங்கும் போது பிரபஞ்சம் அதே அதிர்வெண்ணை கொண்ட விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறது. ஆனால் கவனமாக இருங்கள். இந்த உத்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அவ்வளவு நுட்பமானதும் கூட. நீங்கள் சந்தேகத்துடனோ அல்லது பயத்துடனோ கேள்விகளை கேட்டால் அது பலனளிக்காது. உபநிடதங்கள் பாவோஹி வித்யதே தேவாகா என்று கூறுகின்றன. உங்கள் உணர்வுகளில் சந்தேகம் கலந்திருந்தால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு குழப்பமான சமிக்கைகளை அனுப்புகிறீர்கள். ஒரு சிறு குழந்தை தன் தாயிடம் கேட்பது போல, அவள் கொடுப்பது தனக்கு சரியானதுதான் என்ற முழு நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த நம்பிக்கையே விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. நவீன ஆய்வுகள் உறங்குவதற்கு முன் நாம் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் இரவு முழுவதும் நமது நரம்பு மண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுகின்றன. நீங்கள் கவலையுடன் உறங்கினால் 8 மணி நேரம் கவலையை பயிற்சி செய்கிறீர்கள். ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கினால் 8 மணி நேரம் வெற்றியை பயிற்சி செய்கிறீர்கள். தேர்வு உங்களுடையது. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தெய்வீகமாகும் ஆற்றல் உள்ளது என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த ஆற்றல் நமது ஆழ்மனதில் மறைந்துள்ளது. நீங்கள் ஒவ்வொரு இரவும் இந்த உத்தியை பயிற்சி செய்ய தொடங்கும்போது முதல் சில நாட்களுக்கு நீங்கள் விசித்திரமாக உணரலாம். உங்கள் மனம் அலைபாயலாம். ஆனால் கைவிடாதீர்கள். மனதை கட்டுப்படுத்துவதன் ஒரே வழி பயிற்சியும் பற்றணைவுமே என்று நமது சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன. நீங்கள் வெறும் சதையும் இரத்தமுமான ஒரு உருவம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லையற்ற ஆற்றலின் ஊற்று. சோகம் அஸ்மி, அது நான் தான். இன்று நான் உங்களுக்கு வழங்கிய இந்த ஞானம் ஒரு சாதாரண ஊக்கமூட்டும் உரை அல்ல. இது உங்கள் விதியை திறக்க உதவும் திறவுகோல். இந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் மாபெரும் பேரரசுகள் கட்டப்பட்டன. இந்த அமைதியில்தான் மாபெரும் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டன. இன்று இரவு நீங்கள் உறங்கச் செல்லும்போது உங்கள் கைபேசியை ஒதுக்கி வையுங்கள். உலகின் இரைச்சலை அடக்க உங்களுக்குள் இருக்கும் அமைதியை கேளுங்கள். உங்களை தொந்தரவு செய்யும் கேள்வியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். பின்னர் அதை இருளில் விடுங்கள். அதிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று வெளிப்படும். என்னை நம்புங்கள், உங்கள் மனம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அதற்கு சரியான நிரலாக்கம் மட்டுமே தேவை. இன்று இரவு உறங்குவதற்கு முன் இந்த 2 நிமிடங்கள் உங்கள் விதியை மாற்றும். இது வெறும் பழக்கம் அல்ல, இது ஒரு பயிற்சி, ஒரு தவம். அதன் பலன்களை நீங்கள் நிச்சயம் அறுவடை செய்வீர்கள். இது பிரபஞ்சத்தின் விதி. பிரபஞ்சம் எப்போதும் தன் விதிகளை மீறுவதில்லை. இன்று இரவே இந்த செயல்பாட்டை தொடங்குங்கள். நாளைக்காக காத்திருக்காதீர்கள். ஏனென்றால் நாளை என்பது ஒருபோதும் வராது. நீங்கள் பலன்களை காணும்போது, உங்கள் வாழ்வில் அந்த மாயாஜாலம் நிகழும்போது மீண்டும் வந்து இந்த காணொளியில் கருத்து தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் மற்றவர்களும் நமது தொன்மையான ஞானத்தின் சக்தியை நம்புவார்கள். நினைவில் வையுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. அந்த உன்னத சக்தி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது செயல்பட ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சரணடையுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு கொண்டாட்டமாக எப்படி மாறுகிறது என்று பாருங்கள்.